ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், உலமாக்கள், தாயிகள், ஹுஜ்ஜாஜுகள், உம்மார்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எல்லா நாடுகளும் மக்களுடைய வரி பணத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது பாமர மக்கள் வரை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு படித்தோங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் மக்களுடைய வரி பணத்தால் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை எந்த மீடியாவும் மறுக்காது. எந்த நாட்டு அதிபர்களும் ஜனாதிபதியும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் மறுக்க மாட்டார்கள். மக்களுடைய வரி பணத்தால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த வரி பணத்தை அதிகமாக செலவிடுவது எதில் தெரியுமா? எதுல? இராணுவத்தில். எதற்கு இராணுவத்திற்கு இத்தனை கோடிகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பாதுகாப்பா தூங்கணும், பாதுகாப்பா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதீனா என்பது ஒரு நாடு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யத்ரிப் என்கின்ற மதீனா என்பது ஒரு நாடு. அங்க ராணுவம் இருந்துச்சா? உமர் யூனிஃபார்ம்ல இருந்தாங்களா? போட்டுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. அதிகமா சொல்லும் போது ஞாபகம் வந்துருச்சு. ஜும்மாவுடைய தொழுகைக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல மஸ்ஜித் நபவியுடைய இமாம் யாரு? உமர் அவர்கள். அப்படிதானே? जो अमीर होता है वो इमाम बनता है. யாரு தலைவரோ அவர் தான் இமாம். அப்படிதானே? அப்ப என்ன அர்த்தம்? இல்முள்ளவங்க தான் தலைவர் என்பதை நாம் விளங்கிக்கணும். ரசூலுல்லா இருக்கும்போது ரசூலுல்லா தான் இமாம், ரசூலுல்லா தான் அதிபர் என்னன்னு சொல்லுங்க. அப்ப மஸ்ஜித் நபவிக்கு தொழு வைக்க வராங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தாமதமா வராங்க. இதெல்லாம் இந்த காலத்துல இல்லை, எந்த காலத்துலும் நடக்காது. தாமதம் என்ன ஆகும்? அடுத்த ஜும்மா எனக்கு சும்மா. எனக்கு சொல்ல எல்லா இடத்துகளுக்கும் இதுதான், அது தவறுதான். நேரம் குளிக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம தாமதமும் வருது, முறையல்ல. ஆனா அந்த காலத்துடைய ரஹ்மத் என்னன்னா, இமாமை காத்திருப்பார்கள், ரசூலுல்லாவை காத்துட்டு இருப்பாங்க எல்லா சஹாபாக்களும். உமர் அவர்கள் தாமதமா வர்றாங்க. வந்த உடனே அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கின்றேன், யா உமர், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு உமர் என்ன சொன்னாங்க? கோபப்பட்டாங்களா? சொன்னாங்க, நீ கேட்கிற கேள்வி நியாயமானது, நான் தாமதமா வந்ததுக்கான காரணம் நியாயமானது. என்ன காரணம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், கேட்டுட்டீங்க, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். என்னது ஜும்மா எத்தனை ஜோடா?
ஜும்மாக்குன்னு சில ட்ரெஸ் வச்சிருப்போம், ஹீரோ மாதிரி. தவறுமா சொல்லுதுங்க. என்ன சொன்னாங்க, ஏட்டே இருந்தது ஒரே ஒரு நல்ல ஆடை, அது துவைச்சி போட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. காயின்னு பார்த்தா காயலை, கொஞ்சம் காஞ்சிச்சு, தொட்டு வேணா பாருங்க ஈரமா இருக்கு பாருங்க, அதுதான் தாமதம்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராணுவ உடையில இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ராணுவம் இருந்துச்சா என்று கேட்டால் ராணுவம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் கிடையாது. ஏன் கிடையாது? அதற்கான தேவை ஏற்படல. பாவங்கள் கிடையாது. ஏன் பாவங்கள் கிடையாது? வத்தகுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை பயந்தாங்க. இப்ப நம்ம ராணுவத்துக்குள்ள போடுறோம் எதுக்கு? இங்க எவனுமே அல்லாஹ் பயப்படுறது இல்லை, எவனுமே அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்லை. பயப்படுறோமா? பயந்தா ஏஞ்சி அசர் காத்து வாங்குது. ஃபீலிங் ஃபாஸ்ட் ஆகணுமா இல்லையா? தேட்டர் மாதிரி. என்னது ஜனங்கள் கூடக்கூடிய இடம் நான் ஈரோடு தானா? புரிஞ்சுக்குங்க. ஷைத்தான்களுக்குலாம் ஒரு கூட்டம் கூடுதுன்னா, அப்படி ஷைத்தான்களுக்குன்னா இது அல்லாஹ்வுடைய வீடு. எல்லாரும் சொல்லுவாங்க, हमारा मोहल्ला हमारा माशरा मस्जिद नबवी की तरह बनाना चाहिए, மக்கா की तरह. அல்ஹம்துலில்லாஹ், 2 பள்ளி நீங்க போய் பாருங்க, போனவங்களுக்கு தெரியும். சீக்கிரமா சொல்லும்போது ஞாபகம் வந்துருச்சு. எப்படி ஜும்மாவுடைய தொழுகை மக்காவுக்கு போனது எத்தனை மணிக்கு தெரியுமா? 8 மணிக்கு காலையில ஜும்மாவுக்காக. அங்க 8 மணிக்கு ஜும்மாலாம் கிடையாது, இதே நேரம் தான் 12:45 தான் ஜும்மா. 8 மணிக்கு போனாதான் உள்ள இடம் கிடைக்கும் மஸ்ஜிதுக்குள்ள. நான் போய் சொல்லலைங்க, நிறைய பேர் சாட்சியா இருக்காங்க, கொண்டு வந்து நிரூபிப்பேன். எல்லாருமே என் கூட வந்து அத்தனை ஆண்களும், பெண்களுக்கு தனி இடம். மஸ்ஜித் நபவியில 10 மணிக்கே போயிட்டோம் ஜும்மாவுக்கு. இங்க 1 ஆச்சு, 1 2 ஆச்சு, 1 3 ஆச்சு. சரி, யார் வரல சொல்லுவோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வை பயந்தார்கள் சஹாபாக்கள். அங்கே திருட்டு கிடையாது. ஏதோ 1 2, முழு ஊர்ல 1 2. அதுவும் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினானா, புத்தகாக்கள் சொல்றாங்க, மசாயில் தெரிந்து கொள்வதற்காக. புரிஞ்சுங்களா? மசாயில் தெரிந்து கொள்வதற்காக. 1 2 முனாஃபிக் இருக்கலாம், இல்ல எல்லா காலங்களிலும் இருப்பாங்க. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பயம் என்பது சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு அப்படி இருந்துச்சு. இப்ப நம்ம வாயில சொல்லிட்டு இருக்கோம், अल्लाह से डरता हूं भाई, कैसे डरते तुम्हें? फजर गायब तुम्हारी या फजर की जमात गायब. நான் வெட்கப்பட்டு சொல்ல ஜி, எனக்கு இது சொல்றது உரிமையும் இல்லை ஜி. நானும் பெரிய முயற்சி முகலால செய்யல, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நான் எடுத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா ஏன் இந்த பலகீனம்? இது என்னுடைய பள்ளியை வச்சு பேசணும்னு நினைக்காதீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி மணி வேற மொஹல்லாக்காரங்க இருக்கீங்களே, சொல்லுங்களேன். பள்ளி நிரம்பி இருக்கா எல்லா தொழுகைக்கும்? அப்ப எப்படி நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஷைத்தான்களை அழிக்க முடியும்? சொல்லுங்க. அல்லாஹ்க்கு கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா கேட்கிறாங்க. நீ செய்யறதெல்லாம் நம்ம செய்யறதெல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் போய் கேட்பாங்களாம், நீங்க பாபாவாச்ச? யாரு? இந்த பாபா இல்ல, நம்முடைய அப்பா. இங்க பாபானா பிரச்சனை, எந்த பாபான்னு கன்ஃபியூஸ். அதுக்காக காட்டினேன். பிராக்டிக்கலா வாழ்ந்துட்டு போலாம். அச்சம் என்பது சிறுக்கு தானே. யாருக்காவது பயந்தா இதுலதான் ஜோஷ் ஆயிருது நமக்கு. அம்மாவுக்கு பயந்தா அல்லாஹ்க்கு பயப்படலன்னா சிறுக்கு தானே. அம்மா அத்தா என்பது மரியாதை, வாப்பா என்பது மரியாதை, உஸ்தாத் என்பது மரியாதை, அமிர்தாப் என்பது மரியாதை, ஹாஜியார் என்பது மரியாதை, பெரியவங்க என்பது மரியாதை. ஹவுஃப், டர், பயம், அச்சம் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் சொந்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இருந்தனாலதான் உலகம் நடை போட்டு கொண்டு இருக்கிறது. கியாமத்து நாள்ல பாவாட்ட போவாங்களாம் மக்கள்லாம்.
பாபா கொஞ்சம் சிபாரிஷ் பண்ணுங்கள். யார் பாபா? இதுல கூட ஒரு பாபா இருந்தான். எதுல? நிறைய பாபா இருக்காங்க. எதுல? ஆந்திரால. கொஞ்சம் ஆரன் ட்ரெஸ் போட்டு அப்படியே. நானும் எப்படிலாம் நடந்து பார்க்குறேன். நம்மள யாரும் பாபான்னு சொல்ல மாட்டாங்க, பசங்களே சொல்ல மாட்டாங்க. என்ன பாய் பாயின்றாங்க பசங்க. அந்த அளவுக்கு இல்லைங்களா, சுதந்திரமா வாழணும். நிறைய போலி பாபாக்கள் அதிகம் வந்துட்டாங்க. நம்மள கூட வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. எவன் குரான் ஹதீஸ் உட்பட்டு நடக்கிறான்னா உண்மையிலே பாபா. எவன் குரான் ஹதீஸ் உட்பட்டு நடக்கலையோ அவன் யாரு? இந்த பாபா. எல்லாமே போறதுதான். ஏமாந்துடாது. இவனை நம்பி ஏமாந்துடாதீங்க, யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நல்ல திரும்ப திரும்ப சொல்றேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு பயான்லையும். நடிகர் பின்னாடி போவாதீங்க, நடிகை பின்னாடி போவாதீங்க. எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். மன் ஹாஃப லில்லாஹி ஹதீஸ். யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ ஹாஃப லஹு குல்லு ஷை, அனைத்து வஸ்துக்களும் அவனை பார்த்து பயப்படும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்காக வீட்டை விட்டு போனாங்களா இல்லையா? வெளியே வாளை உருவிட்டு நின்றுந்தாங்க. ரசூலுல்லாஹ் கையில வாள் கூட கிடையாது. பயந்தாங்களா? தெரிஞ்சாங்களா? யாசின் தான் ஓதுனாங்க. நம்மளும் வியாழக்கிழமை யாசின் ஓதுறோம். எத்தனை ஆயிரம் யாசின் நான் ஓதுனேன்னு எனக்கே தெரியாது. எவனை பார்த்தாலும் பயமா இருக்குது. இருக்குதா இல்லையாங்க? ஹெச்ஆர் என்ன பண்ணுவான், ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நாதிரி என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். போங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னங்க வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை வாழ்றோம். எனவே மக்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனாங்களாம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நானே ஒரு பாவம் பண்ணிட்டேன். என்ன பாவம்? எந்த கனியை எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாலும் சாப்பிட்டுட்டேன். நீங்க வேற ஆளை பார்த்துட்டாங்களாம், வேற நபிகிட்ட போங்கன்ட்டாங்களாம். பாபாவுக்கு அந்த நிலைமை. யாருக்கு? உண்மையான பாபாவுக்கு அந்த நிலைமை. நீங்க இமயமலை பாபா, அந்த டாப் பட்டி பாபாலாம் போயிடாதீங்க. நல்லது சொல்றான்னா ஒருத்தன் எவனா இருக்கட்டும் கேட்டுங்க, தப்பு இல்லை. மார்க்கத்திற்கு எதிராக இல்லாத ஒரு விஷயத்தை யாரா சொல்றாங்க? யார் உந்துர் மாக்கால், சொன்னதை கேளு. வலா தந்துர் மண்கால், எவன் சொன்னான்னு பார்க்காத. இதுதான் நம்முடைய தாரக மந்திரம். அவன் ஜோசப்பா இருந்தாலும் சரி, சரி இதுக்கப்புறம் நான் வந்து யாரா இருந்தாலும் சரி, டேவிட்டா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இனி நிறைய பேர் போலி போலி போலி, எல்லாத்துலேயும் போலி. அடுத்தது யார்கிட்ட போறாங்க மக்கள்? ஹதீஸ்ல இருக்கிறது சொல்றல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரளயம் வந்துச்சுல்ல, அந்த நேரத்துல படகு செஞ்சு அதுல இருக்காங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் முஃமின்களும். தண்ணி கூட 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 மலைக்கு கிட்ட போயிடுச்சு. மக்கள் மலைக்கு மேல போயிட்டாங்க. அப்போ மக்கள் அழிய போறாங்க. முஸ்லிம்கள் மட்டும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட சொற்ப எண்ணிக்கையில் இருக்காங்க. இது குர்ஆனே பல இடங்கள்ல சொல்லுது. அப்போ தன்னுடைய குடும்பம் அழியுது. யாருடைய குடும்பம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். பார்க்குறாங்க. மனித இயல்பின் காரணமாக இன்னஹு மின் அஹ்லி அப்படின்னாங்க, என்னுடைய குடும்பமே இருந்தாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? எது உன் குடும்பம்? லைஸ மின் அஹ்லி, அது உன் குடும்பம் கிடையாதுன்ட்டான். எப்படி? ஈமான் கொல்லன்னா பொண்டாட்டியோட பொண்டாட்டி கிடையாது. ஈமான் கொல்லன்னா மகன் கிடையாது. அதான அர்த்தம். இதுதான் அல்லாஹ் சொல்றான். இன்னஹு மின் அஹ்லி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் லைஸ மின் அஹ்லி, அது என்னுடைய குடும்பம் இல்லைன்றான், அவனுடைய குடும்பம் இல்லைன்றான். இந்த பாவத்திற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்படி சொல்லிட்டேனே, என் குடும்பம் இல்லாத என்னுடைய குடும்பம் அப்படின்னு அழைச்சிட்டேனே, அந்த தவறை எல்லாம் கேட்டா நான் என்ன பண்றதுன்னு பயந்தாங்களாம். அடுத்தது யார்கிட்ட போறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன சொன்னாரு? வாழ்க்கையில 3 பொய் சொல்லிட்டேன். அது அல்லாஹ் கேட்டானா அந்த 3 பொய் தெரியும். பெரிய பொண்ணு மனைவியை பார்த்து தங்கச்சின்னு சொன்னாரா இல்லையா? ஒரு கிறுக்கு பையனுக்காக ஒரு அரசன் இருந்தானா, தங்கச்சின்னு சொன்னா விட்டுருவானா? இந்த ஆட்சியில வரவெல்லாம் லூசுன்னு நினைக்கிறேங்க. தங்கச்சி சொன்னா விட்டுருவானா? மனைவின்னு சொன்னா பிடிச்சுக்குவானா?
மற்றவன் மனைவி பிடிக்குமா அவனுக்கு? இந்த மாதிரி மென்டல் ஒருத்தர் தான் அரசன். அதுக்காக என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் இஸ்லாம் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, சொந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம முஃமினுடைய அடிப்படையில் தங்கச்சி தான், சகோதரி தான், ஆனா உண்மையில மனைவி இல்லையா, தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பொய் தானே நினைச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு பொய் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சது தான், தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க, நான் என்ன பண்றது, அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி? சரி என்ன பண்றது, அடுத்துட்டுமா இந்த தலைப்பில் பேச முடியாது. அவங்களுக்கு நல்ல நாள், இவர் முடிவு பண்ணிட்டாரு எல்லா சிலையும் முடிச்சிடலான்னு. இவரையும் கூப்பிட்டாங்க, வாங்க கூட்டத்துக்கு வாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்னி அலி எதுக்கு, மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கு. மொத்தத்தையும் முடிச்சுட்டாங்க. இது ரெண்டாவது பொய். நோயின்னு சொன்னாங்களே அது பொய். மூணாவது என்ன பண்ணாங்க, வந்து பார்த்தாங்க எல்லாமே உடஞ்சி கிடக்குது, சிலையெல்லாம். பெரிய சிலை மட்டும் இருக்குது. அவனுடைய கழுத்துல கோடாலியை தொங்க விட்டாங்க. யார் பண்ணா கேளு, பெரிய சிலைகிட்ட கேளு, போய் பெரிய கடவுள்கிட்ட கேளுன்ட்டாங்க. இந்த 3 பொய்யை பத்தி அல்லாஹ் விசாரிச்சா நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலேயே பொய் கிடையாது. அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், அந்த குல்த யா ஈசா, நீனும் உங்க அம்மாவும் சொன்னீங்களா, இலாஹை 2 கடவுள்கள் என்று மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர அப்படின்னு எல்லாம் கேட்பானா. குர்ஆன்ல மாயிதால அல்லாஹ் சொல்றான். அதானங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் அதான பண்ணிட்டு இருக்குது. இது நீங்க சொன்னீங்களான்னு கேட்பாங்களா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, நான் சொல்லவே இல்லையான்னு சொல்வேன். அந்த தண்டனைக்கு எனக்கு ஒரு தண்டனை வந்துருச்சுன்னா அந்த பாவத்திற்கு நான் சொல்லாத விஷயத்தை செஞ்சாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி நபிமார்கள் பயந்து கொண்டே இருந்தார்களாம். சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் போது, அந்த காலத்துல காட்டு வழியா போகும் பொழுது ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் நிறைய ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு ஆட்டை கொடுத்துருப்பான்னு கேட்டாங்க. நான் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டப்பையா, யாரும் தான் பார்க்கலையே, ஓனர் தான் பார்க்கலையே, முதலாளி பார்க்கலையே, கொடுத்துரு. அப்போ உடனே வீட்டில் போன் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, எடுத்துடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடற்கரையில இறப்பாங்க நினைச்சு பார்த்தா, ஆஸ்திரேலியால கடற்கரையில பெரியோ பண்றவங்க, அது குற்றவாளிகள், அதை பற்றி நான் பேச வரல, தவறு. ஆனால் காப்பாற்றினவர் யார் தெரியுமா? கொஞ்சம் அப்படியே கோபாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீ எதையுமே பார்த்தது இல்லை, அதுல கேட்கறதே அதுல கேட்பது. இது என்னக்காக நிறைய பேர் நடந்து போகுது. நோசுகள் வேணாம், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். இல்லை, எல்லா பள்ளிவாசலையும் 2 பேரும் பார்ப்பாங்க. எல்லாரும் யார் தெரியுமா? யார பெரிய நிர்வாகி மாதிரி 2 பேர், ஒரு அசத்துக்கு கொடுத்துருப்பிட்டாரு. என்ன பிலாலாவும் இமாமாவும் இருக்கிறது பிரச்சனையா சொல்லுங்களேன். அவர் வேலை செய்யறார், நான் ஏன் வேலை செய்யறேன். நான் சொல்றது எல்லாரும் எல்லாம் நின்று டீ குடிச்சா பிரச்சனை, மனுஷன் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் தன்னுடைய உயிருக்கு கூட பெருசா நினைக்காம போராடி ஒரு குற்றவாளியை பிடிச்சு காயத்தோட, இதே மாதிரி புல்வாமா பல மாதங்களுக்கு முன்னாடி டூரிஸ்ட் அந்த மக்களே என்னன்னா அந்த குதிரை சவாரி வச்சுதான் தொலைக்கிறவங்க நான் கேள்விப்பட்டேன். அதுல கூட ஒரு முஸ்லீம் தான் தாக்குதல் செஞ்சா பாருங்க, அவன் பேர் வார்த்தாங்கி, அவனை பத்தி நான் பேசவே மாட்டேன். அவனுக்கும் அல்லாவுக்குள்ள விஷயம் அல்லாதான் முடிவு சொல்லணும். ஆனா இந்த மாதிரி தாக்குதல் யாரையோ பதிவாங்கிறது குர்ஆனுடைய எந்த ஆயத்தும் சொல்லலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஹதீஸும் சொல்லது. புரியுதுங்களா?
சஹாபி டைம் முடி பத்தி தெரியாது, காயப்பட்டுருச்சு. காயப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, டைம் செஞ்சிருந்தா அவருக்கு பொழைச்சிருப்பாரு. அவருக்கு மசாயில் தெரியல, அங்க இருந்தவங்களுக்குலாம் சஹாபாக்களுக்கு அந்த நேரத்துல விடுதி இல்லை, குடிச்சுதான் ஆகணும், குடிப்பு கடமையாச்சு. அவர் குடிச்சாரு, இறந்துட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒருத்தரை கொண்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, எவனா இருக்கட்டும், நம்முடைய பேர் தாங்கியா இருக்கட்டும், இல்லாத இருக்கட்டும், இவங்கெல்லாம் மார்க்க ரீதியா அல்லாஹ்வுடைய பாவத்திற்கும் கோபத்திற்கும் உரியவர்கள். நான் சொல்லக்கூடிய நோக்கம் ஒரு உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா, காப்பாற்றினா வரல அல்லாஹ்வுடைய முஸ்லிம். தன்னுடைய உடம்பு, அவருடைய வயசு ஆஸ்திரேலியாவில காப்பாற்ற வயசு 43, பழக்கடத்தை கட வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முஸ்லீம்ல அப்படி வாழ்ந்துட்டு சாப்பிடுங்க, இப்படியா வாழ்றது? தொழுகை பார்த்தா வாங்குறது பூரா ஜாயின் நாய்ஸ் கலகாய்ஸ் பார்க்கறது இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சித்திக்கு அக்பர் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் மேல சொல்லிக்கிட்டே வந்த நபிமார்களை பற்றி. கியாமத் அன்னைக்கு அல்லாஹ் ஒருத்தரை பார்த்து சிரிப்பான். யார் தெரியுமா அது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் பார்த்து சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க முஸ்லீம். சில பேர் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க, நான் தவறுன்னு சொல்ல வரல, என்னுடைய பேர் ஓட் லிஸ்ட்ல வந்துருச்சு. இது என்ன பெருமை, அர்ஷுக்கு கீழே உள்ள நிழல்ல வந்துருச்சு. எல்லாம் ரூபாய்க்கு அது ஒரு ரூபாய் தானே. சரி இல்லைங்க, உக்காஷா ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நபிகள் சொன்னார்கள், 70,000 பேர் கணக்கின்றி போவார்கள். 70,000 பேர் எங்க சொர்க்கத்துக்கு. உக்காஷா உடனே யார சொல்லலாம், எனக்காகவும் நானும் போகணும், துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டாங்க. இன்னொரு சஹாபி இருக்காங்க, சபக உக்காஷா, சபக உக்காஷா. இந்த விஷயத்துல உக்காஷா முந்திட்டாரு. மத்த 70,000 பேர்ல உக்காஷா ஒரு ஆளு, மத்தவங்க இங்க எல்லாம் இல்லை, கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க. இப்படி முன்னேறணும். நபி அவர்களுக்கு பவுலோர் மனைவிங்க, பவுலோர் மனைவி, 2 மனைவி இறந்துட்டாங்க. ஒன்று கதீஜா, இன்னொன்று ஸைனப் பின்த் ஹுஸைமா. 9 மனைவி கரண்ட்ல இருந்தாங்க. இது ஏன் நிக்கா பண்ணாங்க என்பதற்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். மசாயில்களுக்காக, மனோ இச்சைக்காக இல்ல. நீங்க யாராவது தவறா எடுத்துட்டீங்கன்னா ஈமான் கத்ரா. நல்ல ஞாபகம் வச்சு, 25 வயசு வாலிபர் ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு அளவும் சக்தியும் பலமும் உலகத்துல யாரையும் நல்லா படைக்கல. அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் 3 நிக்கா முடித்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற 40 வயது விதவை நிக்கா பண்றாங்க. இங்க எதுவும் பண்ணுவீங்களா வாலிபர்கள்? நிக்காவாதவங்க திருப்பி என்ன கேட்காதீங்க. நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ண கிடைக்கல அந்த நேரத்தில் சூழல. அதுக்காக நான் நல்ல சூழத்தான் சொல்ல வரல. தவறான பார்வை யார் மேலனா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடாது. நவுதுபில்லா, ஈமான் கசக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். 9 மனைவிமார்கள், ஒவ்வொரு பெருநாளுக்கு பிறகும் பல ஏழை சஹாபாக்கள் எங்க வருவாங்க தெரியுமா? நபிமார்களுடைய மனைவிமார வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்லைன்னா கூட கொடுக்கக்கூடிய குடும்பம், அவங்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் கொடுக்கக்கூடிய குடும்பம். இந்த வருஷம் பூரா காத்துக்கு ஜக்காத் கொடுக்குறோம் பாருங்க, அந்த புடவை பார்த்தாலே என்ன ஏழைக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறீங்க. ஏழையை பார்த்து நான் போய் கொடுக்குறீங்க. இவங்க வாசல் பண்ணி நம்ம போடுமா? நவாபா, எல்லா நவாபும் கபாப் பார்த்து அவங்க போறாங்க. நான் நினைக்காதீங்க, செய்தி எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி 23 வயது மண்பை ஆதி விபத்துல. ஒரு 5-6 நாள் முன்னாடி மிகப்பெரிய ஒரு வலி உள்ளா சிந்தா வலி, பல உலமாக்களை உருவாக்குனவர்கள் ஜுல்ஃபிகார் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய ஜனாஸால லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ ஒரு பெருநாள் நீங்க பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ரசூலுல்லாஹ் கவலையோட போறாங்க வீட்டுக்கு. நான் வீட்டுல ஒண்ணுமே கொடுக்கலையே, ஏழை எளியோர்கள் வருவார்கள் போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்குலாம்
ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்குறாங்க. கேட்டாங்க என்ன ஆச்சு? இந்த விஷயம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு தெரிஞ்சிருச்சு. நபியுடைய 9 மனைவிமார்களுக்கு சாப்பிட உணவு இல்லை. 9 ஒட்டகத்தை அனுப்புறாங்க. ஒட்டகம் முழுக்க சாமான். அவங்க மனுஷனா, அவங்க மாமனிதர்களா, அவங்க முக்மீனா? இன்னைக்கு வரைக்கும் மதீனால மக்கால ஹாஜிமார்கிட்ட கேட்டுருக்காங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பில்டிங் இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தது தெரியுமா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, சஹில் உஸ்மான யௌமல் ஹிசாப். கியாமத்துக்கு ஒரு கேள்வி இல்லாதே போவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுற நேரம் முடிஞ்சிருச்சு. சாத் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன். அந்த சஹாபி எழுந்தாங்க. சாத் ரலியல்லாஹு தஆலா அர்ஷே ஆடிச்சான். பறவைகள் அவருடைய ஜனாதாவுக்கு நிழல் கொடுச்சான். நபியவர்கள் இப்படி நடந்தாங்களாம் புதிகால. பாருங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க. எத்தனை நாள் தான் தூங்குவீங்க? சமூகம் தூங்குற சமூகம் கிடையாது, விழிக்க வேண்டிய சமூகம். இப்படி புதிகால ரசூலுல்லாஹ் நடந்தாங்களா? ஏன் தெரியுமா? 10,000 மலக்குமார்கள் அவருடைய ஜனாதால கலந்துட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய அர்ஷ் 3 நாள் ஆடிச்சான். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சாத் ரலியல்லாஹு தஆலா கூடிய ஜனாதா அடக்கம் செய்யப்படுகிறது. தொழ வச்ச ரசூலுல்லாஹ் கபர் குறுகுது, முறுக்குது. உடனே ரசூலுல்லாஹ் அங்கே இருந்து எல்லாரையும் துஆ செய்ய சொன்னாங்க. சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கே அப்படின்னா நம்மளை போன்ற ஒரு யோசிச்சு பாருங்க. நீ காலைல ஒரு துஆவுக்காக போனேன், 10 நிமிஷம் நிற்க முடியல. பாலவாக்கம் 10 நிமிஷம் மேல நிற்க முடியல. ஒரு 10 கொசுவாது கிடைச்சிருக்கோம், 2 5-6 எலும்பாது என்னை தாண்டி போயிருக்கோம். நாளைக்கு நான் ஜனாசாங்க, நீங்க ஜனாசா இல்ல, நான் ஜனாசாங்க. நீங்க ஜனாசா நினைச்சா நம்ம கிட்ட எங்க போடாம வரும், போட்டி வரும், விட்டு கொடுக்குற மனப்பான வருமா வராதா? அவனும் மனுஷன் தானே, இவனும் மனுஷன் தானே. தெரியாது, திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் திருந்திக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்துட்டாங்க, விதவிதமா பண்றாங்க. அதனால ஒன்றுமே ஆகாது. நம்ம அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஹிரா, கௌசர், சவுர் என்ற ஒரு குகையெல்லாம் பாதுகாப்பு கோட்டையாக, சவுர் பாதுகாப்பு கோட்டையா இருந்துச்சு. ஆமீன். அல்லாஹ் அனைவருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய தோற்றத்தை தருவானாக. தொழுந்த கொண்டு ஒரு வார்த்தை நினைக்கிறோம். அதுதான் அது ஃபோன் ஏதோ அப்ளிகேஷன் தான் இருக்குது, வேற ஒன்றும். नोट्स अच्छी बस में चढ़ी गए थे और क्या एप्लीकेशन होना था छोटी बच्ची को, दोनों दल कुछ वो बात करता रहे।